ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம், பே பண்றீங்க நீ இல்லையா? அப்ப வந்து எல்லாருக்கும் அதை எப்படி போடுறது வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, இல்ல சார் அது போடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கட்டுமே, இப்ப என்ன கெட்டு போயிடும் அப்படின்னாங்க. ஆமா சார். சரின்ட்டு இப்ப போட்டு யார் விட்டேன். பார்த்தாலும் பாப்பாங்க, படிப்பாங்கல்ல சார். உங்ககிட்ட ஆமா, படிக்கிறது. கடைசியில பார்த்தா அப்படியே போட்டு 260 வீடியோவா என்னமோ இருக்கு என்னுடைய வீடியோ. சூப்பர் சார். அது நல்ல ஒரு நல்ல ரெக்கார்டாவும் இருக்குல்ல சார் உங்களுக்கு. ஆமா, ரெக்கார்டாவும் இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா போயிருது. சரியா? அப்படி இல்லாம நம்ம என்ன செய்வோம், வாய்க்குள்ள கண்ணு, வாய்க்குள்ள லிப்ஸுக்கு நடுவுல வந்து பல்லு அது இருக்கும், இமை டங் மாதிரி இருக்கும். வச்சுட்டு அதுக்குள்ள கண்ணு வைக்கலான்றீங்க. ஆமா கரெக்டா சார்? ஆமா, இமை மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள கண்ணு வைக்கலாம். சரி, அதுவும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சாதாரணமா யோசிச்சாச்சே. இப்ப என்னன்னா, வாய்க்குள்ள கண்ணு இருக்கிற மாதிரி கண்ணு மாதிரியே இருக்கு, ஆனா உள்ள வந்து கண்ணு இல்லாம பல்லு இருக்கிற மாதிரின்னா அப்படி இருக்கும். பல்லு வேணும். ரைட். அப்ப இந்த இதுல பல்லு இருக்கா நமக்கு? இல்ல. இதுல பல்லு இல்ல இல்லையா? இருக்கா? இல்ல சார். லேசா பல்லு தெரியுது. ஓகே. லேசா பல்லு தெரியுது. அத வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே சார். அப்ப அப்ப என்ன செய்யறோம் நம்ம? ரெடிகுலஸ், அப்சர்ட் சரியலிசம்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசணும், ஞாபகம் இருக்கா? அத வந்து நம்ம பிளான் பண்றோம். எப்படின்னு பிளான் பண்றோம்னா, இப்ப இந்த சைடுல வந்து லிப்ஸ வரைஞ்சி, பாதிக்கு லிப்ஸ வரைஞ்சி உள்ள வந்து விழி இருக்கிற மாதிரி கொண்டாந்துடுறோம். அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் ரொம்ப பெருசாவும் வரைய வேண்டாம், நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குயிக்கா முடிக்கிற மாதிரி. இப்ப என்னன்னா, நமக்கு வந்து டிராயிங் ஸ்கில் வந்து இட் ஹாஸ் டு பி வெரி குட். அங்கதான் நம்ம வந்து எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்றோம். டிராயிங் ஸ்கில்ன்றது வந்து இட் ஹாஸ் டு பி வெரி குட். அப்ப இங்க இருந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல அப்படி வருது அது. அப்ப ஜியோமெட்ரிக்கலா எல்லாத்தையும் பிரிக்கிறோம். ஒரு கர்வ், அங்க ஒரு கர்வ், இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கர்வ் ஒண்ணு. அப்ப அப்படி வந்து அப்படி வந்துருது. இந்த இடத்துல அப்படி ஷார்ப்பா கட் ஆகுற மாதிரி இருக்கு. இதத்தான் ஃபில்ட்ரம், இந்த இடத்துல ஃபில்ட்ரம் வருது. ஃபில்ட்ரம்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஃபில்ட்ரம் வருது இந்த இடத்துல. இங்க வந்து லோவர் லிப் வருது. லோவர் லிப் வந்து இந்த எண்ட் வரைக்கும் போகல, இந்த இடத்தோட நின்றுது. அங்க இருந்து அப்படி கீழே இறங்கி அப்படி வருது. அப்படி வந்து இங்க இருந்து சென்டர் வரைக்கும், இது வரைக்கும் இது வந்து அப்படி வந்து ஜாயின் இந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி திரும்பி இருக்கு, அந்த இடத்துல ஒட்டி இருக்கு, இந்த இடத்துல லிப் தான் இருக்கு. இப்ப அங்க இருந்து அப்படி வருது அது. அப்படி வருது. இது பாதி கண்ணுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். பாதி. அப்ப இந்த இடத்துல கண்ணு வந்து தெரியுது. இந்த சைடுல கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலா தெரிஞ்சுன்னா அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது இல்லையா? அதனால கண்ணை வந்து நம்ம வந்து, அப்ப லைட் எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருதுன்றப்ப இந்த நமக்கு என்ன, இது இடத்துல ஐரிஸ் வந்துடும் இல்லையா? ஐரிஸ் வந்துருச்சு. இங்க பீப்புள் வந்துருது. இங்க வந்து ஹைலைட் போட்டுறோம். சரியா? இந்த இடத்த வந்து டார்க் ஆக்க போறோம் நம்ம. இந்த இடத்த லைட்டா விட்டுறோம். இங்கெல்லாம் வந்து நம்ம லிப்போடைய ஒரு சிம்டம்ஸ் கொண்டு வந்துடுறோம். இப்ப வந்து கண்ணுக்கு போறோம். நமக்கு வந்து இது என்னத்துக்கு ரெஃபரன்ஸ் தான். இப்ப கண்ணுக்கு போறோம். கண் என்ன வருது, இந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்னா
அப்ப ம். அங்க இருந்து அப்படிதான் அது வரணும். அப்ப ம். அங்க இருந்து அது அப்படி போகுது. கண்ணோட ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டீங்க. கண்ணுடைய ஷேப்புக்கே கொண்டாந்துடுறேன். ஓகே. ஓகே சார். அது அப்படி வந்துட்டு இங்க என்ன ஆகுதுன்னா அப்பர் ஐலிட் இந்த இடத்துல வருது. ஓகே. இந்த இடத்துல ம். அப்பர் ஐலிட் அப்படியே மறைஞ்சிருது. அந்த இடத்துல அப்பர் ஐலிட் எப்படி வந்து நம்ம ரெண்டரிங் அப்ப அப்படி கொண்டு வர்றோம்ன்றத அப்புறம் ம். நம்ம வந்து கண்டுபிடிச்சு செய்யணும். ஓகே சார். இப்ப கண்ணு வந்து அந்த இடத்துல அந்த 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 மாடலுடைய கண் அங்க உள்ள இருந்து ம். அப்படி திரும்பி அப்படி வெளியில வருது, வந்து இந்த இடத்துல வந்து ம். அப்படி ஜாயின் ஆகுது. ஆ? ம். சார் பிரிட்ஜ் அகாடமி போர்ட்ரேட் என்ன சார் பிளான் பண்றீங்க? அக்ரலிக்கு ஏதுமா? மார்ச் 4th ஒரு செஷன் இருக்குல்ல சார்? ஆமாமா. பேர் என்ன, அசின் இல்லையா? அசினோட போட்டோகிராஃப் தான் அனுப்பி விட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஜாயின் பண்றேன் சார். அது ஆமா, அது போடுவாங்களே, இப்போ போட்டுருவாங்க. போட்டாங்க சார். ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இன்னும் போட்டோகிராஃப் இன்னும் போடல. இது மட்டும் போட்டிருக்காங்க. ஒர்க் ஷாப் இருக்குன்னு. ஆமா, ஒர்க் ஷாப் இருக்கு அப்படின்றது போட்டாங்க. ஒர்க் ஷாப் இருக்குன்றத போட்டாங்க. இன்னும் அந்த போட்டோகிராஃப போடல. என்ன செய்யலாமா, இப்பதான் நம்ம வந்து சில டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்னா, இப்போ வந்து அந்த இடத்துல ஐலிட் இருக்கிற மாதிரி இருந்தால், என்னுடைய எரேசர் எங்க வச்சேன்னு தெரியல. என்னன்னா, இந்த இடத்துல ஐலிட் இருக்கிற மாதிரி இருந்தா கோஆர்டினேஷன் சரியா இருக்கிற மாதிரி இல்லை. அப்ப இதையே ஐலிட் ஆக்கிடுவோம். இதையே ஐலிட் ஆக்கிட்டு அத அப்படி வந்து ஜாயின் பண்ண வச்சிருவோம். இத அந்த எப்படியாச்சும் அதோட ஜாயின் பண்ண வைக்கணும் நம்ம. ஓகே சார். சரியா? இத வந்து அப்படியே அதை பெருசாக்கி ஐலிட அப்படி கொண்டாந்துடுறோம். இப்ப என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ரெடிகுலஸா ஒரு ஐடியாவா இருந்தாலும் அதோடைய அந்த டிராயிங், கலரிங், ரெண்டரிங் ரியலிசத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டன்னிங் ரியலிசம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றோம். இப்ப என்ன செய்யறோம்? அந்த பல்லு எப்படி இருக்குன்றதுக்கு போறோம். காஃப்ட்ரி ஒன்னு கம்போஸ் பண்ணிருக்கேன் சார். நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் சார். சரிம்மா. இப்ப காட்டினது தானே? ஆமா சார். சரி. அதை அனுப்புனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க சார். அப்படி கொண்டு வந்துடுறோம். அப்படி கொண்டாந்துட்டு இங்க இருந்து ஐலாஷஸ் வர ஆரம்பிச்சிருது. சரியா? ஓகே சார். அப்படியே ஐலாஷஸ் வந்து இங்க வந்து அப்படியே டிசப்பியர் ஆயிடுது. இங்கேயும்
இங்கேயும் ஐலாஷஸ் வருது. ம் இதை என்ன செய்யறோம் நம்ம, படத்தை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ம் ஒரு ஆ, சரி, முதல்ல வந்து அந்த லிப்பை வந்து எப்படி ரெண்டர் பண்றதுன்றத வந்து நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிடுவோம். ம் கேம் என்ன இப்ப ரெடிகுலஸா இருந்தாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் ரெண்டரிங் ம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிக்சர் ஒர்க்கை செஞ்சிடலாம், ம் ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிடுவோம். ம் அது பாசிபிள் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண போறோம் இப்ப நம்ம. ம் அப்ப இத வந்து ஒண்ணு செஞ்சிட்டோம் அப்படின்னா, ம் இப்ப லாஜிக் இதுல என்னமாச்சும் லாஜிக் இருக்குதா? சுத்தமா இல்லை சார். எல்லாமே ஃபேஷியல் ஆர்கன்ஸ், அவ்வளவுதான். ஆமா, ஆர்கன்ஸ் மாதிரி தெரியுது. ஃபேஷியல் ஆர்கன் கிடையாது. ஃபேஷியல் ஆர்கன் இருந்தா எப்படி இப்படி இருக்க முடியும்? இல்ல, அதை கம்போஸ் ஃபேஷியல் பண்ணிருக்கோம் ஆர்கன், நம்ம. ஆமா, ஃபேஷியல் ஆர்கன்ல இருந்து ம் இல்ல அதை கம்போஸ் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாலே நம்ம வந்து ம் அதுக்கு ரியலிசத்துக்கு கனெக்டடா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ரியலிசத்துக்கு கனெக்டடா அப்ப ரெண்டரிங் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப ம் லிப்ஸ் இப்படி வருமா வராதா? அது லிப்ஸே கிடையாது. அந்த அந்த ஓகே. அந்த லிப்ப பார்த்தோம், அதை வந்து இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெடிகுலஸா இருக்கும்னு தோணுது. ஓகே, ரெடிகுலஸா இருக்கும் இருக்கும், ரைட், ஓகே, சோ ஓகே. அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்ப இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல டார்க் இருக்கு, ஒரு ஒரு டார்க் இருக்கு, நல்ல டார்க் இருக்கு. அந்த அந்த டார்க்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ம் சார், நார்மல் ப்ரௌன். ஆமா, மாறும், டார்க் ப்ரௌன். அந்த நம்மகிட்ட 3 ப்ரௌன் இருக்குல்ல, அதுல டார்க்கஸ்ட் ப்ரௌன். டார்க்கஸ்ட் ப்ரௌன். ஆமா. இப்ப லிப்போட இந்த எண்டுல அங்க பல்லு இருக்கிறதுல வந்து ஒரு டார்க் ஒன்று இருக்கு. ஆனா ஆக்சுவலா வந்து இது கண்ணா இருந்துச்சுன்னா அங்க வந்து டியர் கிளான்ஸ் இருக்கும் இல்லையா? ம் அப்ப டியர் கிளான்ஸ் இருந்துச்சுன்னா நான் இப்பயே வந்து டியர் கிளான்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி அந்த இடத்துல ரெட்டா தெரியும். என்ன பிள்ளைக்கு வீட்டுல இருக்காங்களா இன்னைக்கு? ஆமா சார், இன்னைக்கு ஃப்ரைடே, அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க சார். ஓ, ஓகே 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 ஓகே. இந்த இடம் டார்க்கா இருக்கு. இப்ப நம்ம லிப் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்கல. அந்த இடத்துல ஒரு ரெடிகுலஸா இருந்தாலும் என்னுடைய ஸ்கில்ல வந்து காட்டுறதுக்கு நான் வந்து அங்க டிசைட் பண்றேன். என்ன என்னுடைய ஸ்கில்ல அங்க வந்து ஏதாவது ஒரு நோன் ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு இல்லூஷனை என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றேன் நான். ஐ கேன் டூ இட். பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஹோ இதா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனா இல்லையே, எப்படி இருக்காதே அப்படின்னு தோணும். யூல் பி கன்ஃபியூஸ்ட் அபவுட் த ஹோல் திங். அதுதான் என்னுடைய எய்ம்.
இது ஐடியாக்காக நம்ம செய்யல. நம்ம வந்து ஒரு கான்செப்டுக்கு போறோம். என்ன கான்செப்டுக்கு போறோம்? என்னால ஒரு ரெடிகுலஸா ஒரு ஐடியாவ ரியலிஸ்டிக்கா காட்ட முடியும். ஐடியா ரெடிகுலஸ். சரியா? ஆனா ரெடிகுலஸா காட்ட முடியும் என்னால. நமக்கு தெரியும் கண்ணுக்குள்ள வந்து இந்த இடத்துல, அதாவது இது லிப்ஸ்ன்றத மறந்துரும். கண்ணுக்குள்ள ஒரு ஷேடோ ஒண்ணு வரும். என்ன ஷேடோ வந்து நம்ம ப்ளூல காட்டினோம்னா பெட்டரா இருக்கும் இல்லையா? சார் மோஸ்ட்லி நம்ம வந்து ஷேடோக்கு கண்ணுக்கு மேல இருக்கிறது வந்து ப்ளூ தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா சார்? கண்ணுக்கு இல்ல, ஷேடோ அப்படின்றது வந்து ம். ஷேடோ எப்ப பாக்குறோம் நம்ம? லைட் இல்லாத டைம்ல. லைட் இருக்கிற டைம்ல, சாரி, லைட் இருக்கிற டைம். லைட் இருக்கிற டைம்ல ம். லைட் கட் ஆகுது ம். இல்லையா? லைட் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கட் பண்ணிடுது, பிளாக் பண்ற டைம்ல. பிளாக் பண்ணுது. அப்போ வந்து அந்த ம். ஷேடோ வந்து வருது நமக்கு. ம். ம். நமக்கு வந்து லைட் வந்து மேக்சிமம் லைட் வந்து நமக்கு எதை வச்சு வருது? சன் சார்? சன்னை வச்சு வருது. மேக்ஸிமம். ம். சன்னை வச்சு வருது. அப்ப சன்னை ம். வச்சு வருதுன்னா சன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன? சன் பேக்ரவுண்ட், விஷுவல் பேக்ரவுண்ட் ஸ்கை. என்ன? ஸ்கை என்ன கலர்? ப்ளூ கலர். ப்ளூ கலர். அப்ப வந்து ம். தரையில வந்து ஒரு ஒரு ஷேடோ ஒண்ணு வருது. என்னன்னா ஒரு ஒரு ட்ரீ இருக்கு, ட்ரீஸா இருக்கு. ம். அந்த ட்ரீஸ் ம். ஒரு சைடுல இருந்து சன்னுடைய லைட் வருது. மீதி இடம்லாம் வந்து நல்லா பிரைட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தரை என்ன கலர்ல இருக்கும்? ப்ரௌன்ல இருக்கும். ஒரு ம். ப்ரௌனு, வார்ம் ப்ரௌனா இருக்கும் இல்லையா? ம். வார்ம் ஆமா சார். ப்ரௌனா இருக்கும், கொஞ்சம் எல்லோ ஆக்கரா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ம். இப்ப வந்து நான் கண்ணை வந்து அந்த இடத்துல கொண்டாந்துகிட்டு இருக்கேன். ம். ஃபாலோ ஆஹ் பண்றேன் சார். ஆமா. ம். பேரலா வந்து நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? லிப்ஸுக்கான டெக்ஸ்சரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ம். எனக்கு அந்த இடத்துல லிப்ஸ்ல வந்து அந்த மேடு பள்ளங்கள்லாம் வந்து, இந்த இடத்துல ஒரு மேடு ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒரு மேடு ஒன்று இருக்கு, திரும்ப இந்த இடத்துல வந்து திரும்ப கொஞ்சம் போல ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கு. ஓகே. அந்த அந்த லிப்பை பார்த்தேன்னா எனக்கு அப்படி தெரியுது. ம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்கு, அப்புறம் திரும்பியும் மேட் ஆகுது அது. ம். ஓ, கூட இதுல இருந்தாங்கன்னா, லீவ்ல இருந்தாங்கன்னா அம்மா கூட இருக்கணும் எப்பயுமே இல்ல? அவ்வளவுதான் சார். அன்னையோட டே பூரா அவங்க எனக்கு ஒரு போட்டுட்டு போறாங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும். ஆமா. கஷ்டம் தான். ஆக்சுவலா அப்பாவை விட்டுருதுங்க பிள்ளைங்க. அப்பா சரி, அப்பா பிஸியா இருக்காரு அப்படின்னு விட்டுருதுங்க. அது என்னமோ அம்மா வந்து யூஸ்லெஸ்ஸா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. ஆமா. ம். வீட்ல இருக்கோன்றதுதான் சார் இருக்கு. என்ன ஆமா, பண்ணாலும். ஆமா. இதை வந்து பிளாக் ஆக்குறதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்? பிளாக் நம்ம போடலாம், ம். ரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப பிளாக் ஆக்காம ப்ரௌன் ப்ரௌன். கொண்டாந்தோம் அப்படின்னா இன்னும் அந்த ம். எஃபெக்ட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கு. ஆ,
இப்ப அந்த ரெண்டரிங் டெக்னிக், ம். அந்த கலர் யூசேஜ், அங்க ம். ஆப்ஜெக்ட்ல ஆக்சுவல் ரெஃபரன்ஸ் லிப்ஸ் ம். ஆப்ஜெக்ட் லிப் வந்து ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆமா அதுல சார். வந்து பார்த்தோம்னா ம். என்ன இருக்கோ அதோடைய எவ்வளவுக்கு எவ்வளவு அதை க்ளோஸா கொண்டாட முடியுமோ அவ்வளவுக்குள்ள க்ளோஸா கொண்டாந்தோம்னா ம். இந்த படத்தை பார்க்கிறதுக்கே இருக்கிற மாதிரியும் இருக்கு. அப்பதான் அந்த ரெடிக்யூல்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதாவது ம். கன்றாவியா என்னத்தையோ ஒரு வரைஞ்ச என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஓ லிப்பா, ஓ இதா, சரி சரி அப்படின்ற மாதிரி இருந்தா ம். அந்த 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 ஃபீலை வந்து கொண்டு வர முடியாது. கொண்டு வரணும். ஓகே சார். கொண்டு வர முடியாது. அதுக்காகத்தான் நம்ம வந்து இவ்வளவு பாடுபடுறோம். இப்ப இதுக்கு நமக்கு தெரியும் ரேடியலா எல்லா லைன்ஸும் இருக்கும். இல்ல இங்க இருந்து சென்டர்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா ரேடியலா எல்லா லைன்ஸ் இருக்கும். இந்த சைடுல டார்க்கா இருக்கும், இந்த சைடுல கொஞ்சம் லைட்டா இருக்கும் இல்லையா? ம். எஸ் சார். இந்த சைடுல கொஞ்சம் லைட்டா இருக்கும். சரி. இதோட ஆ, சைமல்டேனியஸா ஆ, ஒரு அனாட்டமி கிளாஸஸ் நம்ம பிளான் பண்ணலாம் சார். செர்லிசம் போறபடி போட்டோம். ஆ. அதுல ஏதாவது மந்த்லி ஒரு கிளாஸ்லயோ இல்ல 2 கிளாஸோ நீங்க வந்து செர்லிசம் எடுக்காம எனக்கு அனாட்டமி எடுக்கிறீங்களா சார்? ஓகேம்மா, செய்யலாமே. ஓகே சார். யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஆ. அப்ப எனக்கு கம்போஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும்ல சார், எனக்கு அந்த ஆமா, ப்ராப்பர் அனாட்டமி ஆமா. தெரிஞ்சா. அது கட்டாயமா, கட்டாயமா. அனாட்டமின்றது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல் சப்ஜெக்ட் அது. ம். எல்லாருக்குமே தேவையான ஒரு சப்ஜெக்ட் அது. சரி, ஹியூமன் அனாட்டமியும் இல்லாம அனிமல் அனாட்டமி, பேர்ட் அனாட்டமி ஆமா, சார். ஆமா. எல்லாமே அத ம். நம்ம சில விஷயங்கள்ல வந்து பேர்ட் அனாட்டமி, அனிமல் அனாட்டமின்றத வந்து எம்பசைஸ் ம். பண்ணி சொல்லிடுறோம். ம்? ம். முக்கியமான ஒரு அனாட்டமி நம்ம எம்பசைஸ் பண்றதே கிடையாது. பிளான்ட் சரிங்க. அனாட்டமின்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்ன சார்? பிளான்ட் அனாட்டமி. ஆ சார், அதுவும் வேணும் சார். ஆக்சுவலா அத சொல்ல ஆமா. வந்தேன். மறந்துட்டேன். பிளான்ட் அனாட்டமி வந்து அனிமல் அனாட்டமி இதுகளை விட ஏன்னா ம். தப்பிதம்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல. இப்ப கண்ணை வந்து லேசா வந்து இந்த இடத்துல வந்து ம். இப்படி ரவுண்டா இல்லாம ஒரு ஒரு லேசா அப்படி வளைஞ்சிருந்துச்சுன்னா தப்பிதமா இருக்குன்றுவாங்க யாரும். ம். ம். ட்ரீல அப்படி இருந்துச்சுன்னா யாரும் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அது அப்படியே நேச்சர் அப்படின்ட்டுருவாங்க சார். ஆமா, இல்ல இருக்கு அப்படி அந்த மரம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ம். ம். ஆனா ஆனா உண்மை கிடையாது அது. அதோட அது நேச்சர் கிடையாது அப்படி உண்மை. இருக்காது. ம். ஆமா, அதோட நேச்சர் அப்படி இருக்குன்றது கிடையாது உண்மை. அந்த எந்த ம். மரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா இப்ப வந்து மாதவன் ஒருத்த ஆர்டிஸ்ட பத்தி யார்கிட்ட சொல்லி உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட தான் சொன்னீங்க. ஆடு. அந்த இதுக்குள்ள ட்ரெயின். ஆமா சார், ஆமா சார். ஆமா, ஆர்டிஸ்ட் மாதவன். ம். ஆர்டிஸ்ட் மாதவன் அந்த ட்ரெயின் இதுக்குள்ள வந்து சகாதேவன் சொல்லிட்டு ஒரு ஒரு இவரு ஃப்ரெண்டு. ஜோஷியக்கர் ஒருத்தர். ம். அவர் வந்து அத வரைஞ்சிட்டு வா அப்படின்றாரு. இவர் வந்து அதை வரைஞ்சிட்டு வந்து காட்டுறாரு. ம். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் மரம் இருந்ததை வரைஞ்சிருக்காரு. இவர் ம். சொல்றாரு அதே மரம் ம். அது நான் பார்த்ததுக்கு ஒரு 4 நாளைக்குள்ள அது இவ்வளவுதான் வளர்ந்துருக்க முடியும். அப்ப அப்ப அதுக்கு ம். ஒரு அனாட்டமி இருக்குல்ல. அதே மரம்னு எப்படி கரெக்ட். சொன்னாரு அவரு? ம். அப்ப அதுக்கு ஒரு அனாட்டமி இருக்கு. அந்த அனாட்டமி நம்ம வந்து ஜென்ரலா வந்து அது அனாட்டமின்னு நம்ம சொல்றது கிடையாது. அப்படி அப்படி ம். ஒண்ணு இருக்கு. ம். எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் அப்படி ஒண்ணு இருக்கு. ம். அப்ப அப்ப அதையும் வந்து நான் வந்து நம்ம ட்ரீ வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவேன் நான் எப்பயுமே. ம். தரையில இருந்து வரைஞ்சிட்டு போவோம். ஏன்னா தரையில இருந்து தான் வந்து ட்ரீ வந்து முளைக்க ஆரம்பிக்குது. ம். அப்ப தரையில இருந்து நீங்க வரைஞ்சிட்டு போனீங்கன்னா ம். ஆஹ், தரையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக போக ம். ட்ரீ வந்து தின்னாகிட்டே போகும். ம். பிரான்ச்சஸும் அப்படித்தான். சில சில ம். போவா ட்ரீ அப்படி அந்த மாதிரி சில ட்ரீஸை தவிர மீதி எல்லா ட்ரீஸுமே ம். வெளியில போக போக
தின்னாகிட்டே போகும் அப்படின்றது வந்து ஒரு அனாட்டமிக்கல் ஃபீச்சர் அதுக்கு. ம். ஆஹ் இத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சமயத்துல சரியா வரைஞ்சிடுறோம். ம். எப்ப வந்து தப்பிதம் வரக்கூடாதோ அந்த நேரத்துல தப்பிதம் வந்து நேரம் சேரும். ம். அதுதானே மர்ஃபிஸ் லா. கரெக்ட். மர்ஃபிஸ் லான்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ம். மர்ஃபிஸ் லா தெரியுமாமா? தெரியாது சார். அது அதாவது ஒரு காமெடி இதுதான் அது. ம். ஆஹ் இப்ப அந்த கண்ணை வந்து பச்சை ஆக்கிருவோமா? ஓகே சார். அவ்வளோ காமெடி ரியலா தான் இருக்கு அது. சார் அந்த லிப்ஸ். ஆமா இல்ல நல்லா வந்துருச்சுல. ஆமா. காமெடி தான். என்னன்னா மாஃபின்னு ஒரு ஆள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ம். இது உலகத்துல வந்து என்னென்னமோ வேடிக்கையான எவ்வளவு விஷயங்கள்லாம் நடக்குது. ம். ஏதாச்சும் ஒரு விஷயம் உருப்படாம போகணும் அப்படின்னா கட்டாயம் அது உருப்படாம போயிடும். ம். எவ்வளவுதான் நீ முயற்சி பண்ணாலும் அது உருப்படாம போறதுதான் நிச்சயம் ம். அப்படின்னா. ம். சப்போஸ் அது உருப்படாம போகல ம். அப்படின்னு உருப்படாம போகலன்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, உருப்படாம போயிடும்ன்ற. இப்படியே தான் சொல்லுவோம். அந்த ஆள் பேசுறது ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். எப்படியும் ஒரு உருப்படாது அப்படின்னு. ஆமா எப்படி இருந்தாலும் உருப்படாது. உருப்படாம போகணும்னு இருந்துச்சுன்னா உருப்படாம போயிடும்ன்றான். அப்புறம் சொல்றான், என்ன சொல்றான், ஒரு கியூல நின்றுட்டு இருக்க நீ, ம். எந்த கியூல நீ நின்றுட்டு இருந்தாலும் ம். உன் பக்கத்துல அதுக்குன்னே அதே மாதிரி இன்னொரு ஒரு கியூ இருக்கும். அந்த கியூ வேகமா நகரும்ன்றான். அது உண்மை சார். ஆமா. அப்புறம் வந்து ஓ சரி இந்த கியூல நம்ம நிக்க வேண்டாம், அந்த கியூ வேகமா நகருது, நீ அந்த கியூக்கு போனீங்கன்னா இந்த கியூ அந்த வேகமா கியூ. நகர ஆரம்பிச்சிடும். ம். அப்ப இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். ம். அப்புறம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இன்னொரு ஒரு காரியம் திடீர்னு சொல்றான். ம். மர்ஃபிஸ் லா வந்து மர்ஃபி எழுதுனது இல்ல, ம். அது பேரே மர்ஃபிஸ் லா. ம். ஆனா மர்ஃபி எழுதுனது இல்ல. ம். அப்புறம் யார் எழுதுனதுன்னு சொல்லிட்டா மர்ஃபின்னு பேர் வச்சிருக்க கூட இன்னொரு ஆள் எழுதுனானா. ஓகே. அப்ப அப்படி ஒரு ரெடிகுலஸ் ஒரு இது. இப்படியே லூஸ் தனமா இருந்துகிட்டே இருக்குமா வரிசையா. அதாவது அந்த லூஸ் தனத்துக்கு ஒரு முடிவே இருக்காது. அப்படி ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ மர்ஃபிஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுடைய இது. சூப்பரா இருக்கு சார் கண்ணு. இல்ல அது இப்ப ம். கம்ஸ் வந்து கம்ஸ் வேணும்னா நான் கம்ஸ் தெரியற மாதிரி போட்டேன். ம். இப்போ ஒரு கான்செப்ட் வைஸ் கொடுத்தாங்கன்னு வைங்க சார். இப்ப ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க, ஒரு டிராயிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நான் எப்படி ரெஃபரல் எடுத்தா கரெக்டா இருக்கும் சார்? என்ன ஸ்டைல்ல? சரியலிசத்துலயாவா? ஆமா சார். சரியலிசத்துல அப்படின்னா இப்ப உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா டைரக்டா அத சொல்றதுல வந்து எந்த விதமான ஒரு பெரிய இதுவும் இல்ல இல்லையா? கொஞ்சம் அதுல லேசா ஒரு கிண்டல் ஒன்று இருக்கணும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஒரு நக்கல் ஒண்ணு இருக்கணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். அதுல ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும் என்ன சார்? ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். இப்ப வந்து நம்ம டிசைட் பண்றோம் பாசிட்டிவா சொல்ல போறோமா நெகட்டிவா சொல்ல போறோமான்னு. அதாவது உமன் எம்பவர்மெண்ட் வேணும்னு சொல்ல போறோமா வேணான்னு சொல்ல போறோமான்னு டிசைட் பண்றோம். அது பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பவர் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்?
ம். நல்லது செய்வோம். ம். நல்லது செய்வோம். ம். இல்லாட்டி கெட்டது செய்வோம். கரெக்ட். நல்லது தான் செய்வோம்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லாட்டி கெட்டது செய்வோம். சரி, நல்லது செய்வோம், இல்லாட்டி கெட்டது செய்வோம். ம். உமன் எம்பவர்மெண்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு உமனுக்கு தான் பவர் வந்திருக்கு. எஸ் சார். நம்ம வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு தான் ஜென்ரலா அதை சொல்லுவோம் நம்ம. ஆனா நம்ம இங்க வந்து விமனை காட்ட போறது கிடையாது. ம். எத்தனை விமனை காட்ட போறோம், எந்த ஒரு விமனை காட்ட போறோம் அப்படிலாம் கேள்வி வரும்ன்றதுனால நம்ம ஒரு பர்டிகுலர் உமனை மாத்திரம் காட்டுறோம். ம். அதான் சென்சிபிள் இல்லையா? அப்ப வந்து அப்படியே ஒரே ஒரு பர்டிகுலர் உமனை காட்டணும் அப்படின்னா அப்ப அந்த உமனுக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டோரி சிச்சுவேஷன் பில்ட் பண்ண முடியும், ஒரு நேரட்டிவ் பில்ட் பண்ண முடியும். அப்ப வந்து ஒரு உமனுக்கு பவர் வந்தா என்ன செய்வோம்னா ஒண்ணு நல்லது செய்வோம், இல்லாட்டி கெட்டது செய்வோம். சரியா? அப்ப வந்து நல்லது யாருக்கு செய்வோம்? நீட் இருக்கவங்களுக்கு செய்வோம். இல்ல, விமனை பத்தி தான் பேச்சு. அப்ப எல்லாமே உமனுக்கு தானே போகும். அப்ப எல்லாம் உமனுக்கு தானே செய்வோம். அப்ப நல்லது செய்வோம்னா யாருக்கு செய்வோம்? நம்ம உமனுக்கு தான் செய்வோம். உமனுக்கு தான் செய்வோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு இருக்குல்ல, கெட்டதும் செய்வோம் இல்லையா? அப்ப கெட்ட யாருக்கு செய்வோம்? அது உமன் அப்ஜெக்ட் பண்றவங்களுக்கு, மேனுக்கு. ஓகே, ரெண்டு ஜெண்டர் தானே இப்ப இருக்கு. ஆமா சார். அப்ப மேனுக்கு தான் கெட்டது செய்வோம். சரியிலிசம்ன்றது நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம். சரியிலிசம் தான் நம்ம செய்ய போறோம்ன்றது டிசைட் பண்ணிட்டோம். அதனால இந்த கான்செப்ட அப்படியே கொண்டு போகலாம். என்ன, ஒரு மேனை போட்டு துவம்சம் பண்ணிட்டு ஒரு உமன் விமனை எல்லாம் காப்பாத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். இப்பதான் ரெடிகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல என்னோட இதுல ரெடிகுலஸ் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வர்றப்ப என்னன்னா, இப்ப அந்த இடத்துல பல்ல கொண்டு வந்துட்டேன், அந்த இடத்துல பல்லுக்கு ரெண்டு பல்லுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வரேன். ஏன் அது கொண்டு வரணும்? என்னமாச்சும் ஒண்ணு ரெடிகுலஸா தெரியணும்ல. அப்ப மேனை போட்டு உதைச்சு அவன் கையில வந்து என்ன இருக்கு? ஏன் மேனை போட்டு உதைக்கணும்? சும்மா அர்த்தம் இல்லாம உதைச்சா நல்லா இருக்காது இல்லையா? அப்ப அந்த மேன் வந்து உமனை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கான். அதனால அந்த மேனை வந்து உதைச்சு அந்த விமனை காப்பாத்தி இருக்கான். அப்போ ஒரு சவுக்கு அந்த உமன் வந்து அந்த சவுக்கை எடுத்து இந்த ஆளை அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. இன்னொரு பவர்ஃபுல் உமன், ஸ்ட்ராங்கா அந்த கையில எல்லாம் வந்து அந்த பாக்ஸிங் கிளவுஸ் மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு உமன் இருக்கு. அந்த உமன் வந்து ஒரு பெரிய ராடு மாதிரி என்னமோ சம்திங் ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் அடிச்சு கீழே தள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்கா அடிச்சு அவனை கீழே தள்ளிட்டு, இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே சார்.
இதே என்ன பயங்கரமா இருக்குன்றத பாருங்க. அழகா இருக்கு சார். ஆமா. இப்ப என்னத்துக்காக அந்த உமன் எம்பவர்மெண்ட்டை சரியலிசத்துல செய்யறதுக்குன்னு கொண்டு வர்றோம்? ரியலிஸ்டிக்கா செஞ்சா இப்ப சன்னு, ஹஸ்பண்ட், அண்ணன், அப்பா எல்லாருமே கேட்பாங்க, அப்ப என்னைய உதைக்க பாக்குறியா நீ? நியாயமான கேள்வி சார். ஆமா, என்னைய உதைக்கிறதுக்கு தான் நீ பிளான் பண்றியான்னு. இல்ல இல்ல, உங்களை உதைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணல. இந்த மாதிரி சவுக்கு எடுத்துட்டு பொம்பளைங்களை வந்து அடிக்கிற ஆளுகளை நான் வந்து உதைச்சி அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றத வந்து ஒரு கான்செப்டா கொண்டாடுறேன். இது சட்டங்கள் திட்டங்கள் மூலமெல்லாம் இவங்களை எல்லாம் திருத்த முடியாது. இவங்களை வந்து ஒரு சவுக்கு எடுத்து அடிச்சு உதைச்சாதான் சரியா வருவாங்கன்ற ஒரு கான்செப்ட கொண்டு வர்றேன். அதுக்கான இப்ப லைட் இங்க இருந்து வருது, லைட் இங்க இருந்து வருதுன்னா அப்ப வந்து பல்லு வந்து இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடும். இங்க ரிஃப்ளெக்டட் லைட் கொஞ்சம் கொடுக்குறேன். ஓகே சார். பல்லு திறந்துருந்துச்சா எப்படி இருக்குன்னு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு தான் செய்யணும். நான் வந்து அது செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டுன்னு இல்ல, சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு மாத்திரம் இல்ல, டைமையும் கொஞ்சம் சேவ் பண்றதுக்காக நான் வந்து இது பண்றேன். ஓகே சார். சோம்பேறித்தனம் ஒன்று இருக்கவே இருக்கு, இருந்தாலும் அப்ப இந்த கான்செப்ட தான் நான் வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். அப்படின்னா இப்ப இத சொல்லிட்டோம், மாதிரி பொம்பளைங்களை வந்து கஷ்டப்படுத்துற ஆளுகளை அப்படி இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானு ஒரு சைக்கோ மாதிரி இருப்பான் இல்லையா? ஒரு லேசா ஒரு 1.5 கண் வச்சுக்கிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு 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 கத்தி ஒண்ணு விழுந்துகிட்டு இருக்கு என்னமோ, இல்லாட்டி ஒரு ஏதோ அந்த ஒரு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு, ஏன்னா ட்ரக் அடிக்ட்ன்ற மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து அதெல்லாம் இந்த ஐட்டங்கள்லாம் ஆட் பண்றோம் நம்ம. அப்ப இப்ப வந்து ஒரு திடீர்னு ஒரு கேள்வி ஒண்ணு வந்துச்சு, அப்ப ஆம்பளைகள் எல்லாம் அடிக்கணும்னு என்னையும் சேர்த்து அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீ டூன்னு சொல்லிட்டு ஒரு இது நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா ஒரு பர்டிகுலர் சமயத்துல. அதுக்கு வந்து நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நான் எம்ஓபில வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து நான் மீ டூன்றது வந்து அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சுமா, என்ன எப்ப நடந்தது இது, யார் செஞ்சது இது, சரி அப்ப சொல்ல முடியலன்ற, இப்ப சொல்லு யாரு சொன்னதுன்னு, இல்ல அதையும் சொல்ல மாட்டேன்ற. சரி அப்ப நீ ஏன் பேசாம இருந்தன்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அப்ப ஒரு யாராச்சும் கஷ்டம் கொடுத்தா நீ பேசாம தான் இருப்பியா? அப்ப கஷ்டம் அப்ப நீ அனுபவிக்க வேண்டியதான். நான் தான் என் ஸ்டூடெண்ட்ஸ்ட சொல்றேன், கஷ்டம் ஒரு ஆள் கொடுத்துட்டு இருக்கான்றப்ப நீ வந்து ப்ரொடெக்ஷனுக்கு நீ யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போவ நீ, யார்கிட்ட போக முடியும், ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போவ நீ? உனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் வந்து அம்மா இல்லையா? அம்மாட்ட தானே போவ. அம்மாட்ட போனியா?
அதாவது பயங்கரமா மீட்டூல குதிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த ஆளுகள்கிட்ட நான் கிளாஸ்ல வச்சே கேட்கிறேன், ம், ஆமாட்ட போனியா? பதில் இல்ல. ம், ம். ஏன் இல்ல? அந்த மாதிரி போயிருக்கணும். ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அம்மாவும் வந்து அதுக்கு சப்போர்ட்டா தான் நின்றுருக்கு. ம். அதாவது யாரு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க கிட்ட. யார் அந்த கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுனா அந்த குடும்பம் ம், வந்து சஃபர் ஆகும்ன்றாங்க. ம், அப்ப யாரு வந்து அந்த பெர்பெட்ரேட்டரோ, யார் வந்து ஆக்சுவலா செஞ்சானோ ம், ஆம்பளை, அதைத்தானே சொல்ல வர்ற நீ? ம். கரெக்ட். ம். அப்ப அவன் மாத்திரம் மோசமானவன் இல்ல. அதை நம்மளும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டோம். ஆமா, அம்மாவும் மோசம். ஆ. மாமியார்ன்றது வந்து ஒரு லேடி. ம். ஆம்பளைங்க கெட்டவங்க, ஆம்பளைங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இல்ல ஆம்பளைங்களோட பொம்பளைங்க தான் ரொம்ப கெட்டவங்க. பொம்பளை விஷயத்துல பொம்பளைங்களை கெடுக்கிறதுல வந்து, ஆ. பொம்பளைங்களை கஷ்டப்படுத்துறதுல ஆம்பளைங்களோட பொம்பளைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ம். நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். ம். அப்ப அவங்கள முதல்ல அக்யூஸ் பண்ணு நீ. ம். இல்ல ஆம்பளைங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னா நானும் மான்னு. ம். யாருக்கு தெரியும் அப்படின்ற பதில் வருது. ம். ஏன்னா டைரக்டா அட்டாக் ஆக ஆரம்பிச்ச உடனே தப்பிக்கிறதுக்கான வழிதான் வருது. ம். பதில் வரல. ஆமா, அப்ப என்ன ஆகுது, என்னையும் சேர்த்து அக்யூஸ் பண்றாங்க. இல்ல யாருக்கு ம். சார் தெரியும், நீங்க யார்கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணீங்களோ தெரியாதுல்ல, நீங்களும் செஞ்சிருக்கலாம். அப்ப நான் என்ன சொன்னேன், நீ வந்து ப்ராபப்ளி ம். நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ம். நீ வந்து ஒரு இமாரல் உமன் மாதிரி நீ நடந்திருக்கலாமே. ம். இப்ப வந்து உனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்றதுக்காக வந்து அந்த ஆள் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கலாமே நீ. ம். ஏன் அது பாசிபிள் இல்லைன்ற? ம். ஏன் இருக்கலாமே, ஏன் இருக்கக்கூடாது? ம். அஜித் சார் வந்து நம்ம என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி அப்படி ஒரு சிச்சுவேஷன் கான்செப்ட். ஃபார்ம் ஆகுது. ஆமா, என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் வந்து ஒரு ஷாவனிசம் இல்லாம ம். இருப்பேன் அப்படி. ம். இல்ல, ரஞ்சித் சார் வந்து ஷாவனிஸ்ட் தான். ம். அப்படியான்றப்ப நான் அப்ப வந்து டிஸ்கஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ம். இல்ல எடுத்து பார்த்தோம்னா ம். எங்க இருந்துடா என்னத்த சொல்ல வர்றீங்க? ஆக்சுவலா வந்து ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளைய கஷ்டப்படுத்தக்கூடாது, ம். அவ்வளவுதானா? இந்த கான்செப்டே அவ்வளவுதானா? இல்லாட்டி யாரும் யாரையும் ம். கஷ்டப்படுத்தக்கூடாதா? அதானே நியாயம். ம். யாரும் யாரையும் யாரு? கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லம்மா. ஆமா. யாரையும் யாருக்கும் துன்புறுத்துறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல சார். ரைட்ஸ் இல்ல. அப்ப அப்ப அத மாதிரி மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப வந்து ம். மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், மென் டூ திஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ம். அப்படி இருக்கக்கூடாதுன்றேன். ம். அப்படி இருக்கக்கூடாது. ம். பீப்புள் அப்படின்னு கொண்டு வா. ம். காமனா. ஆமா, பீப்புள் பீப்புள் ஆஃப் திஸ் கைண்ட். இப்ப வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல பிள்ளைகளை வந்து யங் சில்ட்ரன் யூஸ் பண்றாங்க. அதாவது யங் சில்ட்ரனை யூஸ் பண்றாங்க. இந்த எப்ஸ்டின் ஃபைல் அதுக்கெல்லாம் வருது. எப்ஸ்டின் ஃபைல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்ம ஊர்ல இல்ல, எல்லா ஊர்லயும் வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப பேருக்கு தெரியும். ஆனா யாரும் எதுவும் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கல. யாரும் எதுவும். போய்விட்டுட்டாங்கல்ல சார். ஆமா, பொள்ளாச்சியெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம். என்ன இப்படி சாதாரணமான விஷயம்ன்றீங்க? சாதாரணமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப இதா நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி பேசணும் அப்படின்னா கொண்டுருவாங்க.
ம். அது மாதிரி அந்த ஆர்கன் ஹார்வெஸ்டிங்காக பிள்ளைகளை கடத்திட்டு போறது. டெல்லியில வந்து 500 பிள்ளைய ம். 800 பிள்ளைய காணாம போயிருக்கான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல. என்னடா ம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆர்கன் ஹார்வெஸ்டிங் தான். அதான் இதுல நொய்டான்னு ஒரு இடம் டெல்லியில. ம். நொய்டால ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஏதோ ரோடு என்னமோ போடுறதுக்கு தோன்றாங்க. ம். தோண்டிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சைடு வரைக்கும் போயிருது அந்த தோண்டிட்டு இருக்கிறது. ம். பார்த்தா ஸ்கெலிட்டன் ஒண்ணு கிடைக்குது. என்னடா ம். ஸ்கெலிட்டன் கிடைக்குது அப்படின்னா போலீஸ்க்கு கூப்பிட்டுறாங்க. போலீஸ் வருது. தோண்டி பார்த்தா 10 ஸ்கெலிட்டன், 15 ஸ்கெலிட்டன், 20 ஸ்கெலிட்டன், எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன குழந்தைகள். ம். அதுக்கு அதாவது டீனேஜ் ரீச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தான் மேக்சிமம் ம். 12 வயசு 13 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்குது. ம். இது என்னடா எங்க இருந்துடா இப்படி பாடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. ம். ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சைஸ்ல ஒரு கம்பளி போர்வை ம். ஒண்ணு எடுத்து ம். நல்லா அதை ஈரத்துல நனைச்சு ம். அப்படியே போத்தி அந்த ம். கதையவே மறைச்சிட்டாங்க. அந்த அவ்வளவுதான் கதையவே முடிஞ்சிருச்சு. மறைச்சிட்டாங்க. ஆமா. ஏன்னா அது வந்து கவர்மெண்டோட எய்டோட நடத்திட்டு அது அப்படிலாம் வெளியில வரல. ம். என்னைய மாதிரி சில கிறுக்கைங்க வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஒரு கதையை கட்டி சொல்லுவாங்க. பொய் கதை தான் எல்லாமே. ம். எப்படி கொரோனான்றது உண்மையான ஒரு விஷயமே கிடையாது. ம். இவங்களா வந்து எதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ம். யாருமே நம்பல. இப்போ வந்து ம். எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்து அதை பத்தி ஒரு மென்ஷன் ஒண்ணு வருது. என்ன சார் வந்திருக்கு? ம். என்னன்னா மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில் ம். கேட்ஸ் ம். எப்ஸ்டீனோட சேர்ந்து ஒரு 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 டிஸ்கஷன் நடத்துறான். ம். சைனால வந்து சைனால வந்து என்ன செய்வாங்கன்னா இதுவும் வந்து ப்ரூவே பண்ண முடியாத உண்மை. ம். ப்ரூவ் பண்ண முடியாத உண்மை. நான் நான் ம். நான் வந்து சொல்றத வந்து நம்புறது ம். இந்த ஆளு லூசு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ம். ஏன்னா ப்ரூவ் பண்ண முடியாது அதனால. ம். சைனால வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் ஈக்குவல்ஸ் தான். ம். நீ சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தேன்னா உன்னை வந்து தனியா வந்து உனக்கு வந்து சாப்பாடு தனியா கொடுத்து ம். வேற இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த வேட்டைக்கான நாய்களை எல்லாம் வந்து எஸ்டேட்ல எல்லாம் இந்த பெரிய ஏலக்காய் எஸ்டேட், டீ காஃபி எஸ்டேட், ம். அங்கெல்லாம் நைட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா அதுக்குன்னு நாய் வளர்ப்பாங்க, காவல் நாய். ம். அது அவுத்து வந்து ஒரு விட்டுருவாங்க நைட்டு. பெரிய 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 இரும்பு, சின்ன சின்ன இரும்பு இதுல போட்டு மூடி வச்சிருவாங்க ம். நாள் ஃபுல்லா மூடி வச்சிருந்துட்டு ம். பகல்ல வந்து அங்க உள்ளதான் சாப்பாடு போடுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் தான் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க. ம். அதாவது ஆளுகளோட அதை பழகாமே வச்சிருப்பாங்க. ம். நைட் அதை திறந்து விட்டாங்கன்னா ம். அந்த அந்த சாப்பாடு போடுறான்ல ம். அவனை தவிர மீதி எல்லாரையும் கடிக்கும் அது. ம். அவனை தவிர மீதி எல்லாரையும் கடிக்கும் அது. ம். அந்த மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க. அவனுக்கு ம். வந்து இல்ல அது ரொம்ப ரெடிகுலஸா தெரியுது, அப்படிதான் வச்சிருப்பாங்க அவங்க. ம். அதான் அவங்களுடைய கான்செப்ட். அதுக்கு அவங்கள வைக்கிறதுக்கு அப்படி காரணம்? அவன் ஆட்டமாம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான். அவங்க அவன் அவங்களுக்கு மட்டும் தேவைப்படுவாங்க. ஆமா, அவனுக்கு வேற யாருக்கும் யூஸ் ஆயிடக்கூடாது.
ஏமா வெளியில போய் வெளியில மத்த ஆளுகளுக்கு யூஸ் ஆயிடக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அமெரிக்கால வந்து அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஓபன் டு அமெரிக்கால வந்து அவனுக்கு வந்து ட்ரக் எல்லாம் வந்து பழக்கப்படுத்தி இல்லாட்டி விமனை பழக்கப்படுத்திடுவாங்க. அது இல்லாம அவனால வந்து ஆப்ரேட்டே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படி கொண்டாந்ததுக்கு அப்புறம் அவனுடைய கையில அதுக்காக தான் இந்த எப்ஸ்டீன் மாதிரி ஆட்கள்லாம் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அப்படி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்து இங்க சொல்றாங்க இது மாதிரி நம்ம வந்து ஒரு சைனால என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆட்களை வந்து வச்சுக்கிடுவாங்க. மீதி ஆட்கள் எல்லாம் வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட உருளைக்கிழங்கு சீசன், அறுவடை சீசன் வருது. திடீர்னு வந்து அதுக்கு அறுவடைக்கு ஆளுகள்லாம் கரெக்டா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அதுவும் சைனா மாதிரி கம்யூனிஸ்ட் கண்ட்ரில கரெக்டா வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. திடீர்னு வந்து அன்பிரடிக்டபிளா மழை வந்துருது. அன்பிரடிக்டபிளா மழை வந்துருச்சுன்னா இப்ப வந்து உடனே ஹார்வெஸ்ட் பண்ணாட்டி எல்லாம் போயிடும் இல்லையா. உடனே யூனிவர்சிட்டியில இருந்து ஆரம்பிச்சு சயின்ஸ், இது டிராமா ட்ரூப்பு எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த ஏரியாவுக்கு போய் ஹார்வெஸ்டுக்கு போயிடணும். இல்ல யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சர்ஜன், பிரெயின் சர்ஜன் வச்சுக்கிறோம். பிரெயின் சர்ஜன் வந்து உருளைக்கிழங்கு எடுக்கிறதுக்கு தோண்ட போனான்னா அவன் கை என்ன ஆகும், அவனுக்கு அவன் மனசு எப்படி இருக்கும் இல்ல, இதுக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தானா என்ன பயங்கரமா இருக்குது. ஆனா அதான் அந்த கண்ட்ரியோடைய நார்ம்ஸ். அது சரியா தப்பிதமான்றதெல்லாம் கேள்வி எல்லாம் கிடையாது. அப்படிதான் பண்ணுவாங்க அவங்க. சரியா. இப்ப கிராமம் ஒண்ணு இருக்கு, அந்த கிராமம் வந்து விவசாய கிராமம். விவசாய கிராமத்துக்கு நான் விவசாய கிராமத்துக்குலாம் எங்களை கூட்டிட்டு எல்லாம் போனாங்க. ஒரு ஜீப்ல வச்சு கூட்டிட்டு போவாங்க. அந்த ஜீப்லயே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் பாத்ரூம் போறதுல இருந்து தண்ணி குடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் இடத்த சொல்லுவாங்க. அங்கதான் முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. அது முடிஞ்சிட்டு நாங்க வந்து எங்க அவங்க நாங்க தங்கி இருக்கோம் அங்க கொண்டாந்து விட்டுருவாங்க. அப்படித்தான் அது. அப்படியே போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி இறக்கி சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க. சுத்தி பார்த்தா என்னமோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அதான் என்னமோ ஒண்ணு ஸ்ட்ரேஞ்சர், வித்தியாசமான்றதை விட ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. This is not normal. சரி, இப்போ நீங்க யூஸ் பண்றது பிளாக்கா சார்? ப்ளூ, டார்க் ப்ளூ. ப்ளூ தான். ஓகே. ஆமா. என்னடா இப்படி என்ன வாட் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்னா பயங்கரமா சுத்தில அடிச்ச மாதிரி ஷாக் ஆகுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பேர்ட்ஸே இல்லமா. அறுவடை சீசன் சரியா. இப்ப பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுருமே. அதனால ஆர்மி வந்து முதல்ல வந்து அது ட்ரெயின்டு பீப்புள் வருவாங்க, அந்த ஒரிந்தாலஜிஸ்ட் அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து முதல்ல வந்து இருக்கக்கூடிய குருவிகள் எல்லாம் வந்து தேவையான குருவிகள் அப்படின்ட்டுலாம் இருக்கும் இல்லையா. இந்த இது வேணும் நமக்கு, அந்த இடத்துல வேணும் அந்த குருவி. ஆனா இப்ப வேண்டாம், ஆனா வேணும், குருவிய வேணும். குருவி இல்லாம வந்து ஈகோசிஸ்டம் சரியா இருக்குன்னா அந்த குருவியெல்லாம் வந்து முதல்ல பிடிப்பாங்க. பிடிச்சா அதுலயே இருக்கிறதுலே ஹெல்தியஸ்ட் குருவிகளை மாத்திரம் வச்சுட்டு மீதி குருவி எல்லாம் கொண்டுருவாங்க.
எல்லாம் எல்லாம் பிடிச்சாச்சு. மீதி அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து அது அது அந்த அந்த வம்சம் உயிரோடு இருக்கிறதுக்காக அந்த குருவிகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. சரியா? மீதி குருவிகளை எல்லாம் சுட்டு கொண்டுருவாங்க. ஆர்மி வந்து பட 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 படன்னு அப்படியே சுட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். குருவி எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் இல்ல குருவி எல்லாம் செத்துருச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரியா? இது குருவிக்கு. இப்ப வந்து என்னன்னா இப்ப என்ன வருதுன்னா ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல வந்து இந்த வில்லேஜ் என்ன வில்லேஜ்னு சொல்றது அத அக்ரிகல்ச்சரல் வில்லேஜ். அக்ரிகல்ச்சரல் வில்லேஜ்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு அப்படிலாம் வச்சிருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய இது குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஈல்டு குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப ஈல்டு குறைய ஆரம்பிச்சதும் அந்த இடத்த வந்து வேற என்னமாச்சும் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. வேற என்னமாச்சும் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா அதை யூஸ் பண்றதுக்கு ஆனா முயற்சிகளை ஈடுபடுவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னா அதை ஃபுல்லா அந்த மண்ணை ஃபுல்லா வெளியே எடுத்துட்டு அதை செக் எல்லாம் பண்ணி எப்படி வந்து திரும்ப வந்து ஈல்டுக்கு எப்படி கொண்டாட முடியும்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஈல்டுக்கு கொண்டாட ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த ஈல்டுக்கு கொண்டாந்துகிட்டு இருக்கிற சமயத்துல வந்து அந்த இடத்துல இவங்க வேணுமா? அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலிஸ் வேணுமா? என்ன தேவையில்லை இல்ல. அப்ப அவங்களை என்ன செய்யறது? வேற இடத்துல கொண்டு போய் வைக்கிறது. வேற இடத்துலதான் ஆளுங்க இருக்காங்கல்ல. அப்புறம் அவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால கொண்டாந்து வச்சு அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்லா சாப்பாடு அதுக்கெல்லாம் நல்லா கொடுத்து அப்படியே ஒரு ஏரியாக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி வச்சு அவங்களுக்கு சில காத்துல தண்ணியில அதுல எல்லாம் சில டிசீசஸ் வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு அப்படிதான் வந்ததா சார் கொரோனா? அதான் இவங்க என்ன பேசிக்கிட்டாங்களாம் மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு பிளாக் பண்ணி வைக்கலாமே வேர்ல்ட வந்து கொஞ்ச நாள் பிளாக் பண்ணிக்கலாம். நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம எல்லாமே நம்ம ஆளுங்க எல்லா பேருமே உன்னுடைய வலையில விழுந்தவங்க தான். யாரு? மோதியில இருந்து ஆரம்பிச்சு அவன்ல இருந்து ஆரம்பிச்சு இவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பேரும் உன்னுடைய வலையில விழுந்தவங்க தான். அதனால வந்து இப்ப நம்ம சொன்னோம்னா கேட்பாங்க அவங்க. சரியா? அதனால வந்து நம்ம என்ன செய்வோம், கொஞ்ச நாளைக்கு வந்து இது மாதிரி மூடி வைக்கிற மாதிரி வைக்கிறதுன்னா அது பாப்புலேஷனையும் குறைக்க வேண்டியிருக்கு. பாப்புலேஷனை குறைக்க வேண்டியிருக்கு. நிறைய ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் இருக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்கன் ஹார்வெஸ்டிங்கும் பண்ணலாம். அதுக்கும் தேவைப்படுவாங்க. அதாம அதுக்கும் ஆளுங்க தேவைப்படுவாங்க. நிறைய கிடைப்பாங்க. ஒருத்தன் வர்றான் தும்மல் வந்துச்சு அப்படின்னாலே செத்த போயிட்டான் சாக போறான் அவனை வந்து கொன்று அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியாச்சுன்னா பாருமா என்ன ஒரு சிச்சுவேஷன். அப்ப என்ன ஆகுது? human being
அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஹியூமன்னஸ், எஸ் சார். இண்டிபெண்டன்ட் திங்கிங், அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு இவங்களுக்கு பேசிட்டு வந்து இருக்கீங்கன்ற தங்களை, மாதிரி. ஆமா, இவங்களுக்கு தன்னை பத்தி மாத்திரம் தான் கவலை, வேற அதையும் பத்தி கவலை கிடையாது. அதுதான் உண்மை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ வந்து நான் சொல்லவா, ஏது அப்படியே சார் இப்ப பண்ண முடியும். அதாவது திடீர்னு வந்து மாதிரி ஜெர்மனி இதுல, ஐ மீன் ரஷ்யா, இது பாருங்க, ரஷ்யால என்ன சொல்றது, ரஷ்யாலும் இதே செய்வாங்க. ரஷ்யால இதே செய்வாங்கன்னு அந்த ஆளுகள் எல்லாம் கூட்டி கொண்டாந்து ஹார்வெஸ்ட் பண்ண விடுறதெல்லாம் வந்து ரஷ்யாலையும் செய்வாங்க. கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து ஹார்வெஸ்ட்ன்றது ரொம்ப, அதான் ரஷ்யா வந்து கொஞ்சம் 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 அல்ல, கொஞ்சம் ஆளுகள் அவ்வளவு ஈஸியா கொல்ல மாட்டாங்க. ஜெயில கொண்டு போய் போட்டு அப்படியே அவன் சாகிற வரைக்கும் வச்சிருப்பாங்களே தவிர இது பண்ணி கொள்ள மாட்டாங்க. நல்லவங்க. T20 எப்பமா நடந்துச்சு? T20 ஒண்ணு நடந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் வந்தான், இவனை மீட் பண்ணிட்டு இந்தியாவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போனாங்க. மோடியை மீட் பண்ணிட்டு உலகத்தை ஃபுல்லா இந்தியாவை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு போனான். அப்புறம் சைனா பிரசிடென்ட் வந்தான், ஞாபகம் இருக்கா? ஆமா சார். எதுக்கு வந்தான் தெரியலையே. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவன் என்ன சுற்றுலா பார்க்க வேண்டியிருக்கு? சரி, அவன்தான். பில் கேட்ஸ் வந்தான். எப்ஸ்டைன் வந்துட்டு போனது யாருக்கும், எப்ஸ்டைனா யாருக்கும் தெரியாது. அப்ப போன் தான் நம்ம உனக்கு இல்ல சார், பையன் பேசிப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு போனாங்க. கொஞ்ச நாள்ல வந்து கொரோனா வந்துருச்சு. சரி, அது என்ன டிசீஸ்? அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு டிசீஸ் இருந்திருக்கா? இருந்திருக்கு. என்ன அதுக்கு முன்னாடி என்ன அப்படி ஒரு டிசீஸ் இருந்துச்சு? நிமோனியான்னு ஒரு டிசீஸ். நிமோனியா தான் கொரோனா, வேற எதுவுமே கிடையாது. நிமோனியா தான் கொரோனா. சரி, நிமோனியாவை வந்து ஓரளவுக்கு ட்ரீட் பண்ணலாம்ல, ட்ரீட் பண்ண கூடாதுன்றதுனால தான் நீ ட்ரீட் பண்ணல. பாப்புலேஷனை குறைக்கணும் ஒண்ணு, எல்லாரையும் போட்டு அடைச்சு வச்சுட்டு என்னென்ன செய்யணுமா வேர்ல்டுல அதுகளை ஃபுல்லா நம்ம செஞ்சுக்கிருவோம் அப்படின்றதுதான் அவங்களோட ஐடியா. சார் இது அர்த்தம் இல்லாம இருக்கு. அப்படியா சார் செய்ய முடியும்? நாட்டுல செஞ்சாங்களா, செய்யலையா? அப்படிதானே ஆச்சு சார். அப்படிதானே சார் ஆச்சு. அவங்க சொல்லி 4 ஊசியை வேற போட்டு அதுல வேற கொண்டாங்க ரொம்ப பேர, இன்னும் செத்துட்டு இருக்காங்க அதுல. ஆனா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி அது அந்த ஊர்ல இருந்துதான் வந்துச்சு. அது அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்து இங்க வந்து அத பரப்புனாங்க. இதை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க.
இப்படிதான் உலகம் இருக்குது. அது அதை இனி ஒத்துக்கிறது ஒன்றும் கஷ்டம். அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். ஆமா, அதை ஒத்துக்கிறது கஷ்டம். ம். எனக்கு எங்க அண்ணனே வந்து எங்கிட்ட வந்து எங்க அண்ணாட்ட கேட்கறேன், இது என்ன பொய் தானே, இது எப்படி என்ன பாசிபிள், இதை வந்து இப்படி செய்யலாம்ல, இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ல ஒரு எபிடமிக் வர்றதுக்கான இந்த பீரியட்ல. முந்தி இப்ப எபிடமிக் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப எபிடமிக் எப்படி எங்க இருந்து வரும்? இது எபிடமிக் எல்லாம் கிடையாது இல்ல, இது வேணும்னு இவங்களே கிரியேட் பண்ணதானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இருடா, உன்னை கொண்டு விடுவாங்கன்றாருங்க. அவர் சும்மா இருக்கிறதுக்கு காரணம் அவரை கொண்டு விடுவாங்கன்றதுனால தான் அவரும் சும்மா இருக்காரு. அவருக்கு தெரியும் யாரும் வாய திறக்க மாட்டாங்க. யாரும் வாய திறக்க மாட்டாங்க. இது என்ன ஒரு பயங்கரமா இருக்குல்ல, என்ன பயங்கரமா இருக்கு, என்ன ரிடிகுலஸா இருக்கா இல்ல. என்ன சொல்ல ட்ரை பண்றோம்னா, அதான் இப்படி அசிங்கமா தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இப்ப இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இது மாதிரி அவங்கள சவுக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி அப்படிதான் கொண்டு வரணும்ன்றது தேவையில்லை. எப்படி வேணா வேற வேற நல்ல இதுகள் கொண்டு போகலாம். அதாவது புக்ஸா படிக்கட்டு மாதிரி படிக்கட்டா புக்ஸ் வருது. அதாவது படிப்பு மூலமா தான் விமன் வந்து எம்பவர்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துருது. ஒரு விதான் சௌதாவுடைய டவர் ஒண்ணு போடலாம். ஏன்னா விதான் சௌதாலாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் இதை வந்து பார்த்த உடனே. விதான் சௌதாவுடைய டவர் அப்படின்னா எலெக்ஷன்ல அவங்க வந்து நின்னு பெருசா ஆறாங்க. அப்படியே ஒரு எலெக்ஷன்ல இது விதான் சௌதா ஒண்ணு காட்டுறாங்க. அப்புறம் பார்லிமெண்ட் பில்டிங், அந்த பழைய பார்லிமெண்ட் பில்டிங் இந்த புதுசை காட்டுறதா இருந்தா நான் அந்த விளையாட்டுக்கே வரல. நம்ம கன்றாவியா இருக்காது அப்பா. சரி, அப்ப புது பார்லிமெண்ட் பில்டிங் வந்து காட்டுறாங்க. அது எல்லாத்துக்கும் மேல ஒரு லேடி ஒண்ணு உட்கார்ந்துருக்கு, மேல ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உட்காந்துட்டு கீழே வந்து புக்ஸ எடுத்துக்கிட்டு, டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு, காஸ்மோனாட்டோடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, இன்ஜினியருடைய ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு செஞ்சுட்டு மென்னும் விமனும் ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க. அங்கங்க விமன் வந்து சூப்பர்வைசர்ஸா இருக்காங்க. அதான் நம்பர் ஆஃப் சூப்பர்வைசர்ஸ் பார்த்தோம்னா மென்னுக்கு விட விமன் வந்து ஜாஸ்தி இருக்காங்க. சரி, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமாமா? ஓகே சார். இல்ல இதோட நிறுத்திக்கிறோம். இது இன்னும் ஆக்சுவலா வந்து இதை வந்து நம்ம ஃபர்தரா கொண்டு போய் கன்க்ளூட் பண்றதா இருந்தா பண்ணலாம், இல்லாட்டி இது விட்டுட்டு வேற எதுவும் செய்யறதா இருந்தாலும் நம்ம செய்யலாம். இன்னைக்கு வந்து 27 இல்ல 27 சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ட்ரீ அனாட்டமி பண்ணலாமா சார்? என்னமா ட்ரீ அனாட்டமி பண்ணலாமா சார்? பிளான்ஸ் அனாட்டமி. ஓகேமா, ஓகே. ட்ரீ சேவ். Thank you, sir. Thank you, ma. Bye. Bye, sir.